அடுத்து இன்றைய தினம் லங்காதீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். ஒரு முக்கியமான தகவலை கொண்டு வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உபயன விட்டு கெவன பத்த அடுவி රජයට බිලියන 40ක පාඩුවක් බදු ගෙවන්නන්ට ලක්ෂ එකමාරට 3500ක වාසියක් ලක්ෂ 4න් උඩ 20500ක් වාසියක් බදු බර අඩුවීම சாக்குவட்ட தெனென்னே மெஹமாய் என்பதாக தெரிவித்து இன்றைய தினம் லங்காதீப் பத்திரிகை அந்த செய்திக்கு பிரதான தலைப்பெற்றிருப்பதை காணலாம். எனவே இந்த உழைக்கும் போதான பேய் என்று சொல்லப்படுகின்ற பேய் டெக் சொல்லப்படுகின்ற உழைக்கும் போதான வரி அறவீட்டில் ஒரு எல்லை இருந்தது. 1,00,000 ரூபாய்க்கு மேலதிகமாக உழைக்கின்றவர்களுக்கு இந்த வரி அறவீடு என்ற விடயம் கூறப்பட்டது. ஆனால் ஜனாதிபதி அண்மையில் பார்லிமெண்ட் தெரிவித்த ஒரு விடயம், இந்த எல்லையை 1,00,000 1,50,000 ரூபாய் வரை அதிகரிக்கப் போவதாக அறிவித்திருந்தார். எனவே அவ்வாறு அரசாங்கம் இப்படி இந்த வரியை குறைப்பதனூடாக அரசாங்கத்துக்கு வருடம் ஒன்றுக்கு 40 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்படுவதாக இருந்தாலும் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக இந்த முடிவை எடுத்திருப்பதாக ஜனாதிபதி அறிவித்திருந்தார். அவ்வாறு இருக்க இந்த ஒவ்வொரு கட்டத்திலும் இருக்கின்றவர்களுக்கு அவர்கள் இந்த வரி விலக்கு, அதாவது 1,00,000 ரூபாயிலிருந்து 1,50,000 ரூபாய் வரையாக இந்த வரி அறவிடும் எல்லை அதிகரிக்கப்பட்டதனூடாக கிடைக்கப்படுகின்ற லாபத்தை இன்று தினம் லங்காதீப் பத்திரிகை அதனை பட்டியலிருப்பதை காணலாம். குறிப்பாக இந்த பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர் பொருளாதார தொடர்பான பேராசிரியர் வசந்த் அத்துக்குரல் அவர்கள் தொடர்பான விளக்கத்தை வழங்கியிருக்கிறார். அதுதான் இன்று தினம் லங்காதீப் பத்திரிகை தலைப்பெற்றிருக்கிறது. அதில் சில விடயங்கள் இருக்கிறது. குறிப்பாக இந்த 1,50,000 ரூபாவை வருமானமாக கொண்டிருக்கின்றவர்களுக்கு இதுவரை காலம் அவர்கள் 3,500 ரூபாய் வரியாக செலுத்தி வந்தார்கள். எனவே இனி அவர்களுக்கு அந்த 3,500 ரூபாய் லாபமாக நிற்கப் போகிறது. 2,50,000 ரூபாவை வருமானமாக கொண்டவர்கள் இதுவரை காலமும் 21,000 ரூபாய் வரியாக செலுத்தி வந்தார்கள். எனவே அவர்கள் இனிவரும் காலங்களில் 8,000 ரூபாய் தான் செலுத்த வேண்டும். அவர்களுக்கு 13,500 ரூபாய் லாபம், அதாவது அவர்களுக்கு அது பாக்கெட்டில் நிற்கப் போகிறது இந்த பணம். அடுத்தது 3,50,000 ரூபாய் இந்த வருமானமாக கொண்டவர்களுக்கு வரியாக 52,500 ரூபாய் மாதம் வருமானமாக, அதாவது வரியாக அறவிடப்பட்டது. எனவே அந்த தொகை இப்போது 32,500 ரூபாவாக குறைவடைகிறது. அதனூடாக 20,000 ரூபாய் அவர்களுக்கு லாபம் கிடைக்கிறது இந்த வரி குறைப்பினூடாக. அதே போல 4,00,000 ரூபாய் வருமானமாக பெற்றவர்கள் இதுவரை காலமும் 70,500 ரூபாய் வரியாக செலுத்தி வந்தார்கள். எனவே அவர்கள் இனிவரும் காலங்களில் 50,000 ரூபாய் தான் வரி செலுத்த வேண்டும். அவர்களுக்கு 20,500 ரூபாய் அதனூடாக லாபம் கிடைக்கிறது என்பது முக்கியமான செய்தி. 4,50,000 ரூபாவை வருமானமாக பெற்று வந்தவர்கள் 88,500 ரூபாய் வரி செலுத்த வேண்டும். அந்த வரி இப்போது 68,000 குறைக்கப்படுகிறது. 20,500 ரூபாய் அவர்களுக்கு லாபம். எனவே இவ்வாறு 5,00,000 ரூபாய் வருமானமாக பெற்றவர்களுக்கு 1,06,500 ரூபாய் வரியாக செலுத்த வேண்டும். அது இப்போது 86,000 குறைவடைந்திருக்கிறது. அதே போல 6,00,000 ரூபாய் வருமானம் பெற்றவர்கள் இதுவரை காலமும் 1,42,500 ரூபாய் வரி செலுத்தினார்கள். அது இப்போது 1,22,000 குறைவடைகிறது. 7,00,000 ரூபாய் வருமானம் பெற்றவர்கள் 1,78,500 ரூபாய் இதுவரை வரி செலுத்தினார்கள். இப்போது முதல் இந்த வரி அமலுக்கு வருகின்ற பட்சத்தில் அந்த வரி செலுத்துகின்ற வீதமானது 1,58,000 ரூபாவாக குறைவடைய போகிறது. 8,00,000 ரூபாய் வருமானமாக பெறுகின்றவர்கள் 2,14,500 ரூபாய் வரியாக செலுத்தினார்கள். அது இப்போது 1,94,000 ரூபாவாக மாறுகிறது. அதே போல 9,00,000 ரூபாய் வருமானமாக பெறுகின்றவர்கள் 2,50,500 ரூபாய் வரி செலுத்த வேண்டும். எனவே இந்த நடைமுறை அமலுக்கு வருகின்ற போது அவர்கள் 2,30,000 ரூபாய் மாத்திரமே செலுத்த வேண்டும். அதே போல 10,00,000 ரூபாவை வருமானமாக கொண்டவர்கள் 2,86,500 ரூபாவை வரியாக செலுத்தினார்கள். எனவே இனிவரும் காலங்களில் அவர்கள் இந்த விடயம் அமலுக்கு வருகின்ற போது வரவுசெலுத்தினூடாக இந்த விடயங்கள் அமலுக்கு வருகின்ற போது 2,66,000 ரூபாய் மாத்திரம்தான் வரியாக செலுத்த வேண்டும். எனவே கிட்டத்தட்ட இந்த 3,50,000 ரூபாவுக்கு மேலதிகமாக வருமானம் பெற்றவர்கள் அவர்களுக்கு இனிவரும் காலங்களில் 20,000 ரூபாய் 20,500 ரூபாய் வருமானம் அப்படியே தங்கள் கைவசம் நிற்கப் போகிறது என்பது முக்கியமான விடயம். அதாவது மாதாந்தம் செலுத்தப்பட்ட வரியில் அவர்களுக்கு 3,00,000க்கு மேலதிகமாக இருக்கின்றவர்களுக்கு அவர்களுக்கு
20,000 ரூபாவுக்கும் அதிகமான பணம் மீண்டும் தங்கள் பொக்கெட்டுக்குள் நிற்கப் போகிறது இந்த வரி எல்லை அதிகரிப்பு என்பது. அதே போல 2,50,000 ரூபாவுக்கான அந்த வரி செலுத்துகின்றவர்கள் 13,500 ரூபாய் உங்கள் கைவசம் இருக்கப் போகிறது. 1,50,000 ரூபாவுக்கு மேலதிகமாக வரி செலுத்துகின்ற வருமானம் பெறுகின்றவர்களுக்கு 3,500 ரூபாய் உங்களுக்கு லாபமாக வரப்போகிறது இந்த பேயிட் டெக்ஸினுடைய எல்லை அதிகரிக்கின்ற போது. எனவே இதனூடாக அரசாங்கத்துக்கு 40 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டாலும் மக்களுக்கு அதனூடாக நன்மை கிடைக்கிறது என்பது இன்றைய லங்காதிபத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.